ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். தைப்பொங்கல் நம்மளுக்கு வந்துருச்சு. நெய் போட்டு வறுக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொன்னிறமாக இருக்குது. 3 கப்பு தண்ணி, 1,5 கப்பு பால் சேர்க்க போகிறோம். மொத்தம் 4,5 கப்பு. நம்மளுக்கு வெல்லம் முருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். ஆனால் சக்கரை பொங்கலுக்கு நம்ம கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிடும் போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை முந்திரி பாருங்கள், அப்படியே சூப்பராக, அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளுக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு சக்கரை பொங்கல் எப்படி குக்கரில் வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்ச மாரி சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா லிங்க்கு தரேன், பாருங்கள்.